வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 41:1 சொல்லப்படுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல். நமக்கு சிந்தை இருக்குது, ஒவ்வொருவருக்கும் சிந்தை. அநேகத்தை சிந்திக்கிறோம், அநேக காரியங்களை குறித்து சிந்திக்கிறோமா இல்லையா? எவ்வளோ சிந்தனை, ஒரு நாளைக்கு எவ்வளோ சிந்தனை சிந்திக்கிறோம் இங்கே. ஆனால் தாவீது சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாக இருக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவன் மேலே தான் சிந்தை நமக்கு இருக்கணும், அவர்கள் தான் பாக்கியவான். நம்ம அடிக்கடி சிறுமைப்பட்டு வேதனை, இந்த சிறுமைப்பட்டவர்கள் யாருன்னு நமக்கு தெரியுமா? பாவத்தில் விழுந்திருக்கவங்க, அக்கிரமத்தில் இருக்கவங்க, குடிகாரர்கள், விபச்சாரக்காரர்கள், அப்புறம் யார்? தரித்திரர், இல்லை வீடு இல்லாதவங்க, உடையெல்லாம் இல்லாதவங்க, சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க, இவர்களெல்லாம் சிறுமைப்பட்டவர்கள். இவர்களை குறித்து நமக்கு சிந்தை இருக்கணும். அல்லேலூயா. யாரை குறித்து சிந்தை இருக்கணும்? நம்ம சிந்தை சிறுமைப்பட்டவன் மேல் இருந்துச்சுன்னா நாம் பாக்கியவான். நம்ம சிந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறையிருப்பில் இருக்கிறவர்களை மீட்கத்தான் இயேசு வந்தார். வேதம் தெளிவாக ஏசாயாவில் சொல்லப்படுகிறது. சிறையிருப்பு சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷ அறிவிக்க வந்தார்னு சொல்லப்பட்டு இருக்கிறது தீர்க்க தரிசனமாய். ஆகவே நாமும் கிறிஸ்துவை கவனித்து பார்த்து வாழ்கிறவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் மேல்தான் நமக்கு சிந்தை இருக்கணும், வேறு சிந்தையே வரக்கூடாது. ஆவிக்குரிய சிந்தை இருக்கணும், ஜெபிக்கிற சிந்தை இருக்கணும், வேத வசனத்தை தியானிக்கிற சிந்தை இருக்கணும். வேற என்ன? சிறுமைப்பட்டவன் மேல் இப்படி ஒரு சிந்தை இருக்குமானால் நிச்சயமாக நாமும் நம்முடைய குடும்பம் பாக்கியவனாக இருக்கும். வேதம் மாற்றி பேசுகிறதே, மாற்றி சொல்லவே சொல்லாது. யார் பாக்கியவான்களாக இருப்பார்கள்? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாக இருக்கிறது. அதுக்கடுத்து அதிலே சொல்லுது, தீங்கு நாள் வரும். தீங்கு நாள் வரப்போகுது. ஏற்கனவே ஏகப்பட்ட இடங்களில் வந்துருச்சு. எங்கே வந்துருச்சு? இலங்கையில் வந்துருச்சு, தாய்லாந்தில் வந்துருச்சு, எத்தியோப்பியாவில் வந்துருச்சு. அதனால் கர்த்தர் நாம் இங்கே தீங்கு அவர் என்ன செய்வாராம்? கர்த்தர் அவனை யாரை விடுவிப்பார்? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் மேல் என்ன இருக்கும்? அவர்கள் மேல்தான், அவர்கள் தான் விடுதலை ஆவார்கள் தீங்கு நாளில். அல்லேலூயா.